ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி வந்துட்டு இந்த சம்மர் டைமில் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஹை ப்ரோட்டீன் நட்ஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 5 ஏலக்காய், அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 7லேருந்து 8 மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 3 குட்டி பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தா, 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஜா பூ இருக்கும் இல்லையா, அதை காய வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நட்ஸ் மூழ்கிற அளவுக்கு அதுக்கு மேலே ஒரு 3 இன்ச் வர அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வடிகட்டி இந்த நட்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எனக்கு 3/4 கப் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்துட்டு 3 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் வந்துட்டு கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் இனிப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து நல்லா கொதிச்சு இந்த நட்ஸோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பால் நல்லா ஆற வச்சுக்கலாம். பால் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு நான் வந்துட்டு ஊற வச்ச சப்ஜா விதை இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துடலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்துட்டு எல்லா ஃப்ளேவரும் நல்லா ஊறி நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ இப்போ சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு நட்ஸ் மில்க் ரெடி. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பால் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் இன்னர் ஆர்கன்ஸை வந்துட்டு க்ளீன் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த பால் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சம்மர் டைமுங்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். சப்போஸ் இதுவே வின்டராக இருந்தால் இதை நீங்கள் அப்படியே சூடு பண்ணி சூடாக இருக்கும் போதே குடிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாலை குடிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பாக்கு ஃப்ளேவர் வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பால். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.